வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். அடடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், 13 days கழிச்சு சுபம் முடிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு. நீங்கள் எல்லாரும் அம்மாவுக்கு வந்து கண்டோலன்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவளோட ஆத்மா சாந்தி எல்லாரும் ப்ரேயர் பண்ணது, அது அவங்களுக்கும் எனக்கும் கிடச்ச ஒரு கிஃப்ட். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, தோசைக்காயெல்லாம் யூஸ் பண்ணி சமைக்கிறது. பூண்டு அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் போடாமல் நம்ம சமைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபன்றனால நான் சிம்பிளாக இந்த மாலை பட்சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழைக்காய் காயும் பொல்லங்காய் வச்சு ஈஸியாக ஒரு சாதமும் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேன் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு, பச்சை மிளகாய் வந்து நான் ஆக்சுவலாக கொஞ்சமாக அரிசி தான் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன டம்ளர். அது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. இன்றைக்கி நானும் என் பையனு மாத்திரம்தான் சாப்பிட போகிறோம். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், மிளகு ரசம் பொல்லங்காய் காயெல்லாம் சாப்பிட்டேன். இவனுக்கு பொல்லங்காய் சாதம் பண்ண போகிறேன், அதனால் உங்களுக்கு அதை போட்டுடுறேன். இப்போ கடுகு வந்து வெடிக்க போகிறது. வெடித்த உடனே ஒரு பிஞ்சு சீரகம், 2 பச்சை மிளகாய். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் போடுறதெல்லாம் ஐட்டம்ஸு, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே சொல்வீங்க சூப்பராக இருக்கேன்னு. இதை வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ்லாம் அப்படியே ஒரு சாதமாக பண்ணியும் சாப்பிட்டுடலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். இப்போ தான் ஸ்கூலே இல்லையே, இருந்தாலும் காய் சாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பிஞ்சு சீரகம் போடுறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. நார்மலாக சில பேர் அதில் கீரையே யூஸ் பண்ண மாட்டேன், அது அவ்வாத்து வழக்கம். நான் என்ன பண்ண போகிறேன், பையனுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி முளை விட்டு இருந்ததுனால அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போது நான் எண்ணெய், கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், பட்டாணி போட்டுட்டேன். இப்போது பொல்லங்காய் நறுக்கி வச்சதை போட்டுறேன். பாருங்கள், இப்போ பொல்லங்காய் போட்டுட்டோமா. என்னென்னா மிளகாயை முன்னாடியே போட்டுறாதீங்க, ஏன்னா நெடி வருது. அதனால் எல்லாத்தையும் போட்டு கடைசியில் மிளகா போடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டேன். இதை லைட்டாக வதங்கினா போகிறோம். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க போகிறோம். இதுலேயே வந்து கடைசியில் இறக்கின உடனே கொஞ்சம் நெய் விட்டு மிளகை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதம். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி மூடிட்டோன்னா நம்மளோட பொல்லங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டம்ளரில் 3/4 டம்ளர் போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணும், ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அரிசி களைஞ்சி வச்சதை எடுத்து இதில் போட்டுற போகிறோம். நீங்கள் வந்து பச்சை அரிசி 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நெத்தாக வேணும்னா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் 1/2 hour 1 hour கூட ஊற வைப்பேன். சாப்பிட்ற வாழை பொறுத்து இருக்குது. வயசான வாழை இருந்தால் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற வச்சிட போகிறோம். இப்போ அரிசி போட்டாச்சு. ஏற்கனவே மிளகா நெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டேன், அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். என்ன உப்பு வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போகிறோம், சரிங்களா? இப்போ எல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ அரிசி போட்டாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் வந்து நல்ல பழைய அரிசியாக இருந்தால் 2 தாங்கும், புது அரிசியாக இருந்தால் 1.5 தான் தாங்கும், சரிங்களா? இப்போ நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். அதாவது நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது முழுகி கொஞ்சோண்டு தண்ணி மேலே இருக்கணும், அதுதான் கணக்கு. சப்போஸ் அளவு தெரியலைன்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் பழைய அரிசியாக இருந்தால் 2 டம்ளர், சரிங்களா? இப்போ இதை மூடிட்டு நம்ம குக்கர் வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்தால் நம்மளோட பொல்லங்காய் சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ குக்கரை நான் மூடிட்டேன்னா இந்த பக்கம் வச்சுட்டேன், 2 சவுண்டு போடட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே என்ன பண்ணலாம், வாழைக்காய் காய் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வாழைக்காய் தான் ரொம்ப விசேஷம், அதனால் வாழைக்காய் டெய்லி எப்படியோ ஒரு நாள் பொடி மாதம், ஒரு நாள் காய், ஒரு நாள் வாழைக்காய் எரிசேரி, அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? வாழைக்காய் கூட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு நாள் வாழைக்காய் சிப்ஸ், அது மாதிரி டெய்லியே வாழைக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போது எண்ணெய் ஊற்றிட்டேன், அதுக்கு கொஞ்சமாக கடுகு போடுறேன். இது ரொம்ப சிம்பிள், இந்த வாழைக்காய் பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட. பாருங்கள், வாழைக்காய் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தோல் அவ்வளோவா எடுக்கலை, கொஞ்சம் லைட்டாக தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன்.
இதை வந்து நம்ம போட்டு காய் பண்ண போகிறோம். ஒரு பெரிய வாழைக்காய், ஒரு சின்ன வாழைக்காய், 2 வாழைக்காய் நறுக்கியிருக்கேன். சரிங்களா, 2 வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு வெடிக்கட்டும்னு வெயிட் பண்ணின்னு இருக்கேன். கடுகு வெடித்த உடனே இதை போட்டுட்டு, உங்களுக்கு சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். நான் வந்து மிளகா தனியாக தனித்தனியாக வச்சுருக்கேன். அதை தான் போட்டு பண்ண போகிறேன். கண்டிப்பாக நான் ஒரு கதை சொல்கிறேன், ஆனால் இப்போ முடியாது. ஆக்சுவலாக பெருமாள் சம்பந்தமானதெல்லாம் நான் பேசலான் இருக்கேன். ஏன்னா புரட்டாசி மாதம் நான் பழைய வீடியோவில் வந்து நிறையா போட்டிருக்கேன். காரவடசல், சக்கரை பொங்கல், புளியஞ்சாதம், தயிர் சாதம், புரட்டாசிக்கு என்னென்ன விசேஷமோ அத்தனை வீடியோவும் லாஸ்ட் இயர் புரட்டாசி மாதம் போட்டிருப்பேன். நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அப்புறம் மாவிளக்கு மாவு மெயினாக அதுவும் சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை பண்ணலாம், அதுவும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி கிடைக்கல இன்னொரு வாட்டி போடுங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். இப்போ கடுகு வெடிச்செடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழைக்காயை போட போகிறோம். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ கடுகு வெடிச்சிட்டு நான் ரொம்ப கொஞ்சமாக தான் கடுகு சேர்த்தேன். இப்போது எண்ணெய் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. இப்போ வாழைக்காய் போட்டுட்டோம். வாழைக்காய் போட்ட உடனே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா காரப்பொடி, அளவு வந்து 2 வாழைக்காய்க்கு சின்ன ஒரு ஸ்பூனில் கால், அந்த முனையில் இருக்கிற கால் அளவுக்கு காரப்பொடி போட்டால் போகிறோம். ரொம்ப காரம் வேண்டாம். இதையே நீங்கள் மிளகு வேணும்னா மிளகு பொடி போட்டு கூட சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன், கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம மிளகாத்தூள் போட்டோம், தனியாத்தூள் போட்டுட்டோம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பெரட்டிடுவோம். ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் வந்து தவறிட்டா, உமாச்சிக்கிட்ட போயிட்டான்னா அந்த டைமில் பகவத்கீதா படிக்கிறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் இந்த 10 நாள் காரியம் இருக்குல்ல, அந்த டைமில் 10 போடுறதுக்குள்ளே கருட புராணம் படித்தா ரொம்ப விசேஷம். ஆக்சுவலாக நான் படித்தேன். அதில் என்னென்ன தானம் பண்ணலாம், எந்தெந்த தானம் பண்ணால் என்னென்ன நல்லது போன வாழ்க்கை அப்படின்றத ஃபுல்லாக படித்தேன். நான் வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அதை பற்றியும் சொல்கிறேன். ஏன்னா தானங்கள்லாம் புரட்டாசி மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பித்திருக்களோட ஆசை மாத்திரம் இல்லாமல் நம்மளும் நன்னா இருப்போம், நம்ம குடும்பமும் நன்னா இருக்கும். அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் காருண்ய தர்ப்பணம் பண்ணுறதோ, இரண்ய சார்த்தமாக கூட பண்ணலாம். அப்புறம் வந்து வேறு என்ன தர்ப்பணம் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் வேறு என்ன, டெய்லி தர்ப்பணம் பண்ணலாம். இந்த 15 நாள் மாலை இப்போ அமாவாசை வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாத்தியாரை கேட்டு பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். சரிங்களா, நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக நறுக்கலை. நான் கொஞ்சம் பெருசாக நறுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றினேன். நீங்கள் 4 நறுக்கினீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ தட்டை போட்டு மூடிட்டா நம்மளோட காயும் ரெடி. இது 2 சவுண்டு போட்டுச்சுன்னா பொல்லாங்காயும் பட்டாணியும் போட்டால் சாதமும் ரெடி. நைட்டுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் உங்களுக்கு என்ன முடியறதோ, கேழ்வரகு தோசை, அப்புறம் வந்து சிறுதானியத்தில் அரிசிலாம் சாப்பிடாம தோசையாக சாப்பிட்லாம் நீங்கள். அப்புறம் சேமியா உப்புமா, ரவை உப்புமா, அரிசி உப்புமா முக்கால்வாசி சாப்பிட்றதில்ல, சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து கோதுமை, இந்த மாதிரி ஐட்டம்லாம். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பாசிப்பருப்பு பாயசம் மாத்திரம் குடிச்சிட்டு படுத்துப்பாங்க. அந்த மாதிரி இந்த புழுங்கரிசி யூஸ் பண்ணாமல் பச்சரிசி தோசை, பச்சரிசி இட்லி அதெல்லாம் பண்ணுவாள். ஏன்னா புழுங்கரிசி ஒரு வாட்டி வேக வச்சிடுறோம், அது விழுப்புன்னு. அது அவங்க ஆற்று வழக்கம் எப்படி இருக்கோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் ரெடி ஆகிட்டோம், பட்டாணி சாதமும் ரெடி ஆகிட்டோம். நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போது நான் வாழைக்காய் ஆல்மோஸ்ட் வேக போகிறேன், பாதி வெந்துடுத்து. நான் பொடி உப்பு போடுறதுனால இந்த ஸ்டேஜில் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுறேன். ஏன்னா கல் உப்புன்னா நான் அப்பயே போட்டிருப்பேன். இப்போ பொடி உப்பு தான் இன்றைக்கி இருக்குது, கொஞ்சம் போடலாம் அப்படின்றதுனால பொடி உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பொடி உப்பு போடுறதா இருந்தால் பார்த்துன்னு போடுங்க, உப்பு ஜாஸ்தி ஆகிட போகிறது. கல் உப்புன்னா 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். பொடி உப்பு போட்டதுனால கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கலரிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அது இறங்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பு போட்டாச்சு, கலரியாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான், எடுத்துடுவோம். நம்மளோட பட்டாணி சாதமும் ரெடி, வாழைக்காய் காயும் ரெடி. வாங்க நம்ம சாப்பிட்லாம். அப்புறமா இந்த புரட்டாசியோட விசேஷங்கள்,
பெருமாளை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இப்போ தான் நான் கொஞ்சம் ரிக்கவர் ஆகி வந்திருக்கேன். இனிமேல் தான் நிறையா புக்ஸ் படிக்கணும். படிச்சுட்டு உங்களுக்கு டெய்லி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரியா? ஓகேவா அம்மாவா? சரி, எல்லோரும் கேட்டிருந்தீங்க, நிறையா பேர் கதை சொல்லலைன்னு வருத்தப்படுறீங்க. கண்டிப்பாக கதை சொல்கிறேன். என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் விலாக்லாம் போடலான் இருக்கேன், வெளியில் போகிறதெல்லாம். அதனால் அநேகமாக நான் ஒரு கோயிலுக்கு போவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விலாக் போடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளோட காய் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சாதம் சூப்பராக வந்திருக்கா? வாவ், சூப்பராக வந்திருக்கே பாருங்கள். நம்மளோட புடலங்காய் சாதம் ரெடி ஆகிடுத்து. சூப்பராக இருக்குது. எங்கள் பையனுக்கு மாத்திரம்தான் நான் பண்ணுறேன்றதுனால இப்படி பண்ணியிருக்கேன். ரசம் குழம்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நைட்டு எல்லோரும் டிஃபன், அவனுக்கு கொஞ்சம் மோர் சாதம் போட்டுருவோம். ஸோ இந்த சாதம் ரெடி. இங்கே பாருங்கள் நம்மளோட காய் எப்படி சூப்பராக வெந்துடுத்தா அவ்வளோதான், ஜம்முன்னு ஆகிடுத்து. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போது நம்மளோட புடலங்காய் சாதமும் ரெடி. ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள். காய் இன்னும் கூட நிறையா போடலாம், நீங்கள் நிறையா காய் சாப்பிட்றவங்களா இருந்தால். ஸோ இந்த புடலங்காய் சாதத்துக்கு வாழைக்காய் கறி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இது ஸ்ராதத்துக்கு யூஸ் பண்ணுற காயின்றனால மாலைய பட்சத்துக்கு இந்த காய் 2 காயுமே ரொம்ப விசேஷம். பாருங்கள், இன்றைக்கி புடலங்காய் காயை வச்சு ஒரு சாதமும் வாழைக்காய் காயும் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த புடலங்காயிலேருந்து எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இந்த விதை, அதை எப்படி தொகையில் அரைக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதையே நம்ம நைட்டு டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருக்கா? உடனே என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும். அதோடு நிற்காமல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிடணும். கமெண்ட் கொடுக்க மறக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.